அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பயோ அப்படிங்கிற நம்ம காணொளி சேனல்ல இந்த வாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய கேள்விகள் அலைவுகள், ஆங்கிலத்துல ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். இதுல அலைவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நீட் சிலபஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அலைவுகள் மற்றும் அலைகள், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் ஒரே யூனிட்டா கொடுத்திருக்கிறாங்க. அதனால இதுல வேவ்ஸ் அலைகளுக்கு உண்டான இது பாடம் கேள்விகளும் கூட ஒன்னு ரெண்டு சேர்த்து நம்ம பார்த்துக் கொள்ளலாம். ஓகேயா? சரி, இந்த காணொளியில நம்ம பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு அலைவுறும் சுருள்வில் நிறை அமைப்பு, அதாவது ஸ்பிரிங் மாஸ் கான்ஸ்டன்ட், சரியா? சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். ஓகே, ஒரு அலைவுறு, அது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஆசிலேட்டிங் பொசிஷன்ல இருக்குது. ஒரு அலைவுறும் சுருள்வில் நிறை அமைப்பில் ஒரு சுருள்வில்லானது மணல் நிரப்பப்பட்ட ஒரு பையுடன், பெட்டியோ பையோ ஏதோ ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. பெட்டி அலைவுறும் போது அல்லது பை அலைவுறும் போது மணல் மெதுவாக கீழ் நோக்கி கசிகிறது அல்லது வெளியேறுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஹோல் இருக்கு போருக்கு அப்படியே வெளியேறிட்டே இருக்கு. சோ அமைப்பின் சராசரி அதிர்வெண், அதாவது ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க. கரெக்டா சொல்ல போனா இது கோண அதிர்வெண், கோண திசைவேகம் அல்லது கோண அதிர்வெண் சொல்லி ஒமேகாவை நம்ம சொல்லுவோம், சரியா? சோ ஒமேகா டி, ஒமேகா டின்னு அந்த நேரத்தை சார்ந்து ஒமேகா மாறுகிறது. மற்றும் சராசரி வீச்சு, சராசரி அதிர்வெண் மற்றும் சராசரி வீச்சு, அதுக்கு என்ன சார்? ஆம்பிளிடியூட் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஏ ஆர் டி. ரெண்டுமே நேரத்தை சார்ந்து மாறுகிறது. ஏன் நேரத்தை சார்ந்து மாறுகிறது? நேரம் ஆசிலேஷன் நடக்க நடக்க டைம் போய்கிட்டே இருக்கும், நேரம் கடந்து கொண்டே இருக்கும். அப்படி நேரம் கடக்கும் பொழுது மணல் வெளியேறிக்கொண்டே இருக்கு, கசிந்து கொண்டே இருக்கு. மணல் கசிந்தா அதனால என்ன சார் பார்க்கலாம், சரியா? அப்போ கீழ்கண்டவற்றுள் இந்த மாற்றங்களை சரியாக காட்டும் வரைபடம் இது. கீழே ஒண்ணுமே காணலையே சார், அடுத்த ஸ்லைடு இருக்குது, சரியா? முதல் வரைபடம் ஏ எப்படி இருக்குன்னு சொன்னா, அதாவது எல்லா படத்திலுமே டைம் எக்ஸ் அச்சில் கொடுத்திருக்காங்க, நேரம் எக்ஸ் அச்சில் கொடுத்திருக்காங்க. ஒய் அச்சில் மேல உள்ள படத்துல ஒமேகா டி எடுத்திருக்காங்க, அதாவது கோண அதிர்வெண் எடுத்திருக்காங்க. கீழே உள்ள படத்துல வீச்சு ஆம்பிளிடியூட் சொல்றோம், அது இருக்கு. அப்ப டயத்தை பொறுத்து இந்த ஆம்பிளிடியூட் எப்படி மாறுது, வீச்சு எப்படி மாறுது, டயத்தை பொறுத்து கோண அதிர்வெண் எப்படி மாறுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ முதல் படத்துல டயத்தை பொறுத்து நேரம் செல்ல செல்ல கோண அதிர்வெண்ணும் கூடுகிறது, அது ஆம்பிளிடியூட் வீச்சும் கூடுகிறது. அதே இது ரெண்டாவதுல கோண அதிர்வெண்ணும் ஒமேகாவும் குறைகிறது, ஏயும் குறைகிறது. மூணாவது படத்துல ஏ கூடிக்கொண்டே செல்கிறது, நேரம் செல்ல செல்ல ஆம்பிளிடியூட் வீச்சு மாறாம அப்படி இருக்கு, ஒரே வேல்யூ, அதாவது டயத்தை பொறுத்து மாறுவதில்லை, ஒரே வேல்யூவா இருக்கு. சரி, நாலாவதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. ஒமேகா அதாவது ஒமேகாவினுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகிறது, வீச்சினுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ நேரம் செல்ல செல்ல. சரி, நேரம் செல்ல செல்ல என்ன சார் நடக்குது? நேரம் செல்ல செல்ல மணல் குறைகிறது. மணல் குறைவதனால் இந்த அமைப்பின் நிறை குறைகிறது. மணல் வெளியேறும் போது அமைப்பின் நிறை குறைகிறது. அலைவுறும் சுருள்வில் சீரிசை இயக்கத்தை, SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுங்க, அல்லது சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன், சீரிசை அலைவுன்னு சொல்லுங்க, நடக்குது, அலைவுறும் போது சொல்லுங்க, உருவாக்குகிறது. அப்ப அதன் அதிர்வெண் கோண அதிர்வெண் சொல்லுங்க. ஒமேகாவுக்கு ஃபார்முலா என்ன சொன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம், கே பை எம் வர்க்கமூலம். அப்ப இந்த சமன்பாட்டின்படி எம் குறையும் பொழுது ஒமேகா அதிகமாகும் தானே, ஏன்னா எம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம். எம் என்பது எம்மின் வர்க்கமூலத்துக்கு எதிர், சாரி, ஒமேகா என்பது எம்மின் நிறையின் வர்க்கமூலத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கிறது. அப்ப நிறை குறையும் பொழுது, நிறை குறையும்னா மாஸ் குறையுது, மாஸ் குறையும் பொழுது, மாஸ் எப்ப குறையுது? நேரம் கூடும் பொழுது, அப்படித்தானே? நேரம் செல்ல செல்ல மணல் சிந்திக்கொண்டே இருக்கிறது, உள்ள மணல் குறைகிறது. சரி, இப்ப நேரம் கூடும் போது அதிர்வெண் அதிகரிக்கிறது. நிறை குறையும் போது ஒமேகா இருக்கிறது ஒரு பக்கம், நமக்கு கிராஃப்ல என்ன இருக்குது? நேரம் கூடும் பொழுது ஒமேகா என்னவாகிறது? அதிகரிக்கிறது. நேரம் கூடும் பொழுது ஒமேகா அதிகரிக்கிறது. இது ஒரு பாயிண்ட். அடுத்தது வீச்சுக்கு வருவோம். சீரிசை இயக்கத்தின் நிலை மற்றும் இயக்க ஆற்றல், ஆற்றல் என்றாலே இயக்க ஆற்றலும் உண்டு, நிலை ஆற்றலும் உண்டு, மொத்தம் கூட்டினா தான் டோட்டல் ஆற்றல். ஆற்றல் இ அமைப்பின் நிறையை சார்ந்தது, அப்படித்தானே சார்? இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா என்ன? ½ mv² படிச்சிருக்கிறோம். அப்ப மாசை பொறுத்து, நிறையை பொறுத்து இருக்கிறது. அதே மாதிரி நிலையாற்றல் சார் mgh தான் படிச்சிருக்கிறோம், அதுவும் நிறையை பொறுத்து தான் இருக்கு.
ஆக அப்ப மொத்த ஆற்றலுமே நிறையை பொறுத்திருக்கு. அப்ப மணல் குறையும் பொழுது நிறை குறையும், அதோடு சேர்த்து. அப்ப அதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா சார்? அதுக்கு வீச்சுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. A is equal to square root of 2E/k, அதாவது 2E/k என்ற மதிப்பினுடைய வர்க்கமூலம். அப்ப போன இதுல பாத்தீங்கன்னா m கீழே இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா E மேல இருக்குது. ஈங்கிறது எப்போ எப்படி மாறும்? m அதிகமானால் E அதிகமாகும், m குறைந்தால் E குறையும். அப்போ ஏயும் ஈயும் ஒன்றுக்கொன்று நேர் விகிதத்தில் இருக்கிறது. சரியா? எனவே நிறை மற்றும் m அல்லது ஆற்றல் E குறையும் பொழுது நேரம் குறையும். அப்போ சரி, வீச்சு குறையும். அப்ப இங்க என்ன நடக்குது? நிறை எப்ப சார் குறையும்? ஆற்றல் எப்ப சார் குறையும்? நேரம் கூடும்போது. நேரம் கூடும்போது தான் மணல் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. ஆக நேரம் கூடும் பொழுது வீச்சு குறையும். சரியா? இங்கே டி இல்லையா சார்? நமக்கு தெரியும், டைம் ஆக ஆகத்தான் m குறையுது, அதனாலதான் E குறையுது. அப்ப E குறையும் போது A குறையும், அப்ப டைம் கூடும்போது A. ஓகேயா? சரி, ரெண்டையும் மொத்தமா சம்மரைஸ் பண்ணா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னா, நிறை m குறையும், நேரம் கூடும் போது ஒமேகா அதிகரிக்கிறது, இந்த நேரம் கூடும் பொழுது ஒமேகா அதிகரிக்கிறது. இரண்டாவது பொறுத்தமட்டில் E குறைவது, நேரம் கூடும் போது வீச்சு குறைகிறது, நேரம் கூடும் போது வீச்சு குறைகிறது. ஆக மேற்கொண்ட இரு நிலைகளுக்கும் பொருந்துகிற வரைபடம் D ஆகும், நாலாவது வரைபடம் ஆகும். D என்கின்ற தெரிவு சரியான விடை. ஓகேயா? கொஞ்சம் யோசிச்சு சரியா ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சரியா? சரி, நம்முடைய அடுத்த காணொளியில இது அலைவுகள் அப்படிங்கிற பாடத்தில், ஆசிலேஷன்ஸ்ங்கிற பாடத்துல வேறு ஒரு கேள்வி வந்து நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.